ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிறிஸ்லின் அசுத்திரமான ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காப்புல. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிறிஸ்லைன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் T20 கெரியர்ல எவரா இருந்திருக்காப்புல, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆஸ்திரேலியால இவர் பண்ண சம்பவம் வேற மாதிரி, அதே மாதிரி பிரான்சிஸ் லீக்ல பண்ண சம்பவம் வேற மாதிரி, அதே தான் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு வராது. ஆஸ்திரேலியா இன்டர்நேஷனல்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இவருக்கு இன்ஜுரி நிறைய இருந்திருக்குது. ஸோ அதனால ஆஸ்திரேலியன் டீமுக்காக தன்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியல. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி T20 பிரான்சிஸ்ல விளையாடிட்டு வராப்புல முழு மூச்சா. அதுல பண்ண சம்பவம் போல அப்பப்பாப்பா வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வர்றாப்புல. அதே மாதிரிதான் நேத்து நடந்த மேட்ச்ல இவரு காம்ஸிற்காக T20 பிளாஸ்ட்ல ஆடிட்டு வர்றாப்புல. நேத்து நடந்த செமிஃபைனல்ல போட்டு சம்பவத்துக்கு மேல சம்பவம் பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு ஓவர்ல 6 பாலுக்கு 5 6 தொடர்ந்து அடிச்சு டீமை வெற்றி பெற வச்சிருக்கிறாப்புல. தனி ஒரு மனிதனின் படை அப்படிங்கிற மாதிரிதான் வச்சு செய்யன்னு செஞ்சிருக்காப்புல. கிறிஸ்லைன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்படியாப்பட்ட பிளேயரை எப்படி ஆஸ்திரேலியன் டீம் விட்டாங்கன்னு தெரியல. பட் ஆஸ்திரேலியன் விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்லினா போய் ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன், என்னைய T20 பிரான்சிஸ்க்கு முழு மூச்சா நான் தயார் பண்ண போறேன், எனக்கு பேக் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த தலைவர் ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 6, தேர்ட் பால் 6, ஃபோர்த் பால் 6, ஃபிஃப்த் பால் 6, கடைசி பால் மட்டும் ஒரு ரன்னும் இல்ல. ஒரே ஓவருக்கு கிட்டத்தட்ட 30 ரன் அடிச்சு டீமை தோக்கற நிலைமையிலிருந்து வின் பண்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு. கிறிஸ்லின் இஸ் தி மாசிவ் இன்னிங்ஸ் இன் T20 பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஒரு இன்னிங்ஸ் இருந்தது. அதாவது மாஸ் பேட்டிங் பண்ணது இல்லாம தலைவன் வேற லெவல்ல ஒண்ணு பண்ணிருக்காப்ல. அது என்னன்னா தலைவன் செஞ்சுரியும் போட்டிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுல பாருங்க, ஓவர் 15th ஓவர்ல மழை இடையில வந்துருச்சு. மழை இடையில வந்ததுனால ஸோ 18 ஓவரை கன்வெர்ட் பண்ணாங்க. 18 ஓவருக்கு 150 அடிக்கணும். கிறிஸ்லின் தனி ஒரு மனிதனா 15th ஓவர்ல, அதாவது தோத்துரும் ராம்சீர் தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்த பட்சத்துல கிறிஸ்லின் ஒரே ஓவர்ல மேட்ச மாத்திட்டாரு. 5 6 அடிச்சு 30 ரன் கிட்டத்தட்ட அடிச்சுட்டு நாத்தம் சர்கோட 51 பாலுக்கு 108 ரன்களை அடிச்சு விட்டாலிட்டி பிளாஸ்ட் செமிபைனல்ல இதுதான்டா, இங்க நான் வச்சது மட்டும்தான்டா சட்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டு சம்பவத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாப்புல கிறிஸ்லின். இந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மேனெல்லாம் அப்பப்போ ஒரு சம்பவம் பண்ணாதான் நல்லா இருக்கும். கிறிஸ்லின் வர்சஸ் நார்த்தம்சர், அதாவது 108 ரன் அடிச்சிருக்காப்புல 51 பாலுக்கு. அதுல 4 மட்டுமே 5 தான். ஆனா 6 11 6 அடிச்சிருக்காப்புல. போட்டாடாடாடா என்னமா உரடி பரமா சாபைத்த காமிஸ்டாம் பரமா விட்டாலிட்டி செமிஃபைனல்ல என்ன அடி அடிச்சாப்டா, என்ன அடி, மரண அடி, தாறு மாறு அடி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. கிறிஸ்லின் இதே மாதிரி ஒரு ஃபார்ம எல்லா T20 பிரான்சிஸ் லீக்லயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, இதோட நின்றக்கூடாது. பட் ஃபைனல்ல போய் தோத்துட்டாங்க, அது வேற. சோமர்செட் கப் வாங்கிட்ட கிறிஸ்லின். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.